ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து எப்படி சைடு ஹஸ்ல மணி மேக் பண்ணலாம்னு யூடியூப்ல வீடியோஸ் போட்டால் எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப ஃப்ளட்டடாக இருக்கும். அப்படி அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கன்சியூம் பண்ணியும் நீங்கள் ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா தட்ஸ் எக்ஸாக்ட்லி வேர் ஐ வாஸ் பிஃபோர் 6 months. நான் ஒரு லாஸ்ட் 3 monthஸாக ஃப்ரீலான்சிங் மூலியமாக அதோ இந்த யூடியூப்ல சொல்கிற அந்த அன்ரியலிஸ்டிக் 1 lakh 2 lakhன்ற அமௌண்ட் ஏர்ன் பண்ணலனாலும் என்னுடைய எக்ஸ்பென்ஸை நான் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நல்லாவே ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணால் நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீலான்சிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ்க்கோ ஆர் ஒரு கம்பெனிக்கோ நீங்கள் வந்து ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணி ஒரு மந்த்லி பேவாக வாங்காமல் ஒரு இண்டிவிஜுவலுக்கோ ஆர் ஒரு ஆர்கனைசேஷனுக்கோ கூட நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஒர்க்குக்கான பேவை வாங்கிக்கிங்கன்னா அதான் ஃப்ரீலான்சிங்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ண போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டா நீங்கள் என்ன டொமைனில் பண்ண போறீங்கன்றதை கிளியர் ஆகிக்கோங்க. இந்த பார்ட் கொஞ்சம் க்ரூஷியலான பார்ட் தான். இப்போ நான் என்னதான் ஒரு வீடியோ எடிட்டிங்கில் வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நான் UX ட்ரை பண்ணேன், வெப் டெவலப்மெண்ட் ட்ரை பண்ணேன். பட் இதெல்லாம் எனக்கு எதுவும் செட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நீஷஸ் நம்ம ட்ரை அவுட் பண்ணால் தான் நமக்கு எந்த நீஷ் செட் ஆகுன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதில் வந்து ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லை எனக்கு என்னென்ன நீஷ் இருக்குன்னே தெரியல, எனக்கு எக்கச்சக்கமான நீஷ் இருக்குது, எனக்கு எது சூட் ஆகும் அப்படின்னு தெரியலன்னு நினச்சிங்கன்னா ஹோல்ட் ஆன். இதை பற்றி நான் ஒரு கண்டினியூஸாக ஒரு சீரீஸாக போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ இந்த பற்றி ஃப்ரீலான்சிங் பற்றி டிஃப்ரெண்ட் நீஷஸில் எப்படி உங்கள் ஃப்ரீலான்சிங்கை நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளேலிஸ்ட்டாகவே இந்த சேனலில் வந்து ஃப்ரீயாக நான் டாக்குமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ இதை பற்றின வீடியோஸ் உங்களுக்கு வேணும், இந்த சீரிஸை நான் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் வந்து கண்டினியூ தி சீரிஸ் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கான டொமைனை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா முதல்ல அந்த ஸ்கில்லை பற்றி கற்றுக்க ஆரம்பிங்க. நீங்கள் பெய்ட் கோர்சஸ் தான் போகணும்னு அவசியம் இல்லை. இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் யூடியூப்லேருந்தே கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் அந்த ஸ்கில்லில் தான் நம்ம ஃப்ரீலான்சிங் பண்ண போகிறோம், இந்த ஸ்கில்லை உங்களால் ஸ்கேல் அப் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெய்ட் கோர்ஸ் போனால் ஆர்கனைஸ்டு லேர்னிங்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஃப்ரீலான்சிங்கை பொறுத்தவரை காமனாக நான் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்னு என்ன பார்க்குறேன் அப்படின்னா, எந்த ஒரு ஸ்கில்லை சூஸ் பண்ணாலும் அந்த ஸ்கில்லில் மாஸ்டர் ஆகிட்டதுக்கப்புறம் தான் என் ஃப்ரீலான்சிங் கரியரை ஸ்டார்ட் பண்ணுவேனே இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஐடியாவோட நீங்கள் இருந்தீங்கன்னா ஐ எம் சாரி. ஸோ நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஐடியாவோட நான் இருந்திருந்தேன்னா நான் என்னோடய ஃப்ரீலான்சிங் கரியரை ஸ்டார்ட்டே பண்ணியிருந்திருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு நான் என்னதான் ஒரு வீடியோ எடிட்டர் அப்படின்னு நான் என்ன சொல்லிட்டாலும் எனக்கும் சில விஷயம்லாம் தெரியாது. லைக் கலர் கிரேடிங்காக இருக்கட்டும், மோஷன் கிராஃபிக்ஸில் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்த நான் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் இந்த மாதிரி ஃபுல்லாக கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஸ்டார்ட்டே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்தேன் அப்படின்னா நான் வந்து ஃப்ரீலான்சிங்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டேன். ஸோ என்னுடைய ஒப்பீனியனில் நீங்கள் ஒரு ஸ்கில்லை சூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் அதில் ஒரு 1 to 2 months ஆஃப் லேர்னிங்க்கு அப்புறமே நீங்கள் ஃப்ரீலான்சிங்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ண சைட் பை சைடாக உங்கள் ஸ்கில்லை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரேதர் தேன் நீங்கள் ஒரு ஸ்கில்லை ஃபுல்லாக மாஸ்டர் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன்றது பதிலாக இது ரொம்ப ஒரு பெட்டரான ஆப்ஷன். சரி, ஓகே, நான் எந்த ஸ்கில்லை சூஸ் பண்ணணும்னு சொன்னேன், சூஸ் பண்ணிட்டேன். நான் எப்படி லேர்ன் பண்ணணும்னு சொன்னேன், லேர்ன் பண்ணிட்டேன். இப்போ நான் எப்படி போய் கிளைண்ட்ஸ் பிடிக்கிறது? ஃப்ரீலான்சிங் இண்டஸ்ட்ரியிலே இருக்கணும். அந்த $1 million கொஸ்டின், நான் எங்கே போய் என்னுடைய ஃபஸ்ட்டு கிளைண்ட்டை பிடிக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதை பற்றி நான் யூடியூப்ல போய் ரிசர்ச் பண்ணும்போது பிகினிங் ஃப்ரீலான்சராக இருந்தாலும் நிறைய பேர் Fiverr and Upwork மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. சப்போஸ் உங்களுக்கு அதை பற்றி தெரியல அப்படின்னா Fiverr and Upwork வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் டாப் லீடிங் ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ். அண்ட் இந்த டாப் லீடிங் ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸில் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன்னா அப்படின்னா மாட்டேன். ஏண்டா ஏதோ டாப் லீடிங் பிளாட்ஃபார்ம்னு சொன்னேன், ஆனால் சஜஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன், என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னா, ஆமாம், இந்த பிளாட்ஃபார்மில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனையே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப க்ரௌடான ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் இனிஷியலாக உங்கள் ஃப்ரீலான்சிங் கரியரை கிக் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா அது கிட்டத்தட்ட பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் ப்ளூலார்ன் ஆர் கான்ட்ரா இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்க மிகப்பெரிய அட்வான்டேஜே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அதிகமான டிமாண்ட் இருக்குது, ஆனால் அதுக்கே ஃப்ரீலான்சர் ஆஃப் சப்ளைன்றது ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது, எஸ்பெஷலி இன் இந்தியா. ஸோ அங்கே தான் என்னுடைய ஃபஸ்ட்டு கிளைண்ட்டு நான் வந்து அக்வயர் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இனிஷியலில் ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ப்ளூலார்ன் பிளாட்ஃபார்ம் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரீலான்சிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஸ்கில்லில் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் அப்கிரேட் பண்ணுறதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் இந்த வீடியோவில் இந்தியாவில் மோஸ்ட் பாப்புலரான பிளாட்ஃபார்ம் 2 கம்பேர் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்கள் ஸ்கில்லுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் பெஸ்ட்டாக இருக்குன்றதை அந்த வீடியோவில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் உங்களை அந்த வீடியோவில் பார்க்குறேன். பை.